வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் இன்னைக்கு எபிசோட்ல ராகினி அர்ஜுனை பாக்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க இருக்கிற போலீஸ்காரர்கிட்ட சொல்றாங்க, இவர் மேல எந்த தப்பும் இல்ல, இவர் எதுக்காக தேவையில்லாம லாக்அப்ல வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. தமிழோட லாரிய இவர் தான் கடத்தினேன்னு அவரே ஒத்துக்கிட்டாருமா, அதனாலதான் நாங்க இவர் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு, இனிமே என்ன பண்றதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த போலீஸ்காரர். அர்ஜுன்மே இப்போ ராகினிட்ட உண்மையை ஒத்துக்கிறாரு. தமிழ் சார் நம்ம கிடைக்க வேண்டிய ஆர்டர் எல்லாம் தட்டி பறிச்சாரு, அதனால அவரை பழி வாங்கணும்னு தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனோட மாமாவும் சொல்றாரு, நாங்க ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்றோம்ல, அதனால நாங்க மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்றாரு. ஆனா நாங்க பண்ண இந்த தப்புக்காக உங்க அண்ணன் நம்ம கம்பெனியவே சீல் வைக்க வச்சுட்டாருமா அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுன் மேல தப்பே இல்லைன்ற மாதிரி அர்ஜுன் சொல்லிடுறாரு. அதையும் ராகினி நம்பிடுறாங்க. இதுக்கிடையில மேக்னா யூனியன் ஆஃபீஸ்க்கு தமிழோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வர சொல்லியிருப்பாங்க. தமிழ் சீட் பண்ணிட்டு அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் அதர் கம்பெனிக்கு வித்துட்டாரு அப்படின்னு சொன்ன அந்த பர்சனையுமே வர சொல்லியிருந்திருப்பாங்க. தமிழ் மேல இப்போ எந்த தப்பு இல்லைன்னு நாங்க நிரூபிச்சாச்சு, இப்போ தமிழ்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. மேக்னா பண்ண ஹெல்ப்புக்கு இப்போ கோதை ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே நன்றி சொல்றாங்க. அடுத்ததா இப்போ ராகினி ரொம்ப கோபமா தமிழோட வீட்டுக்கு வராங்க. அர்ஜுன் ஜெயிலுக்கு போனதை நினைச்சு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கோவமா கேக்குறாங்க. அர்ஜுன் மேல தப்பு இருந்ததுனாலதான் அவன் இப்ப ஜெயிலுக்கு போயிருக்கிறான் அப்படின்னு வச சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழனே அன்னைக்கு வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்டு போறப்ப கூட சொன்னாரு, எங்க கம்பெனியை இழுத்து மூட வச்சிருவேன்னு, அதே மாதிரி பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு கோவப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க ராகினி. அர்ஜுன் தமிழோட லாரியை கடத்தவே இல்லைன்னு சொல்லிடுவ போல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க சரஸ்வதி. அவர் பண்ணலன்னு நான் சொன்னல, ஆனா அவர் பண்ணதுக்கு காரணமே தமிழ் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராகினி. அர்ஜுனுக்கு கிடைச்ச ஆர்டரை ஏமாத்தி புடுங்குனீங்க, அது போக எங்க ஒர்க்கர்ஸை உங்க பக்கம் இழுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க ராகினி. கம்பெனியை இழுத்து மூடிட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட பேசி இந்த கம்பெனி திருப்பி வாங்கிடலாம்னு நினைச்சீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ராகினி. அது மட்டும் என்னைக்கும் நடக்காது, இந்த கம்பெனியை நான் இனிமே எடுத்து நடத்த போறேன் அப்படின்னு சொல்றாங்க ராகினி. இனிமேல் உனக்கு அழிவு என்னாலதான் வரப்போகுது, இனிமேல் நான் தான் உனக்கு எதிரி அப்படின்னு தமிழ்கிட்ட சொல்றாங்க ராகினி. அர்ஜுன் ரொம்ப நல்லவர் நினைச்சு ராகினி அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அர்ஜுனோட உண்மையான முகம் ராகினிக்கு கூடிய சீக்கிரமா தெரிய வருமா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.